அண்ணாச்சியனுடைய ஒரு கதையை வேகமா சொல்லிடுறேன். அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமா எழுதுவார். இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி. பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு பொண்ணுதான். அப்பதான் ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு வயசு 2 வயசு பிள்ளை இருக்கு. பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க. பகவதியனுடைய தங்க லோகு ஊர்ல இருந்து வந்திருக்கா, அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. இப்ப இந்த மச்சினிகள் சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை பயங்கர ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அத பல பேர் கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க. எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது. அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது, எல்லாமே புனிதமானது. அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள். அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான். இவர் இந்த பொண்ணு, இந்த ஒய்ஃபோடைய தங்க சும்மா தன்னோட அத்தானை வம்புக்கு இருக்கிறா. அத்தா, எப்பவாவது உங்க வீட்டுல கிளி வளர்த்துருக்கீங்களா? இல்லப்பா அப்படின்ற. பூனை வளர்த்துருக்கீங்களா? இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆனா நாயாவது வளர்த்துருக்கீங்களா? எதுவுமே சரி, அதெல்லாம் விடுங்க, நாங்கெல்லாம் வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போம், அதையாவது செஞ்சிருக்கீங்களா? இவர் யோசிச்சு பாக்குறாரு. இல்லையே, நான் அதை கூட செஞ்சது இல்லையே. அத கூட நீங்க செஞ்சது இல்லையா? எங்க அக்கா யார கட்டிருக்கா, மனுஷனையா ராட்சசனையான்னு அந்த பொண்ணு கேக்குது. அப்போ இவருக்கு தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை. அதாவது தன்னுடைய மச்சரிச்சு கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவங்க மனைவி அங்கதான் பகவதி சமையல் உள்ள இருந்து அப்பதான் வெளியில வர்றா. பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாச்சி எழுதியிருக்கார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த தங்க கேட்கிற, அக்கா நீ சொல்லு, நீ கட்டிருக்கிய, அவர் என்ன மனுஷனா ராட்சசனா? என்னன்னு சொல்லாம திடீர்னு மனுஷனா ராட்சசனா நான் என்னடி சொல்றது? மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும், ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றான். அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்கிறா. உட்கார்ந்த உடனே உங்க வீட்டுக்காரர் ஒரு கிளிய கூட வளர்த்தது இல்லையா, ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா, ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா, அவர் என்ன மனுஷனான? இவர் இந்த கணவர் சொல்றாரு, பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா, என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிகை என் மேல வைக்கிறான். ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியா எடுத்துக்கல. திடீர்னு அவன் நினைவு எங்கேயோ போயிருச்சு. அவ சொன்னா, எங்க அப்பா ஒரு வாத்தியாரு, எங்க வீட்டுல நாங்க 7 பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை பிள்ளை. இவ்வளவு பிள்ளையும் பெத்ததுக்கு பிறகு, எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஒத்தையாளா எங்களை வளர்த்தாரு. அவர் வளர்த்தாரு என்ன, நாங்க ஒருத்தர் வளர்த்துட்டோம். இதுல இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு? ஒருத்தர் நாங்க வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அக்கா அழுகிறத பார்த்து தங்க லோகுவுக்கு உடனே அழுக வருது. இப்ப பகவதி சொல்ற, எங்க அம்மா இறந்த போது எங்க வீட்டுல முதல் பிள்ளைக்கு 27 வயசு, கடைசி பிள்ளை லோகுக்கு 1.5 வயசு. இந்த ரேஞ்சில எங்க வீட்டுல இவ்வளவு பிள்ளைகள் நாங்க வளர்ந்தோம். ஆனா என்ன ஒண்ணு, எங்க அப்பா எங்களை குறையா வளர்க்கல, நல்லா தான் வளர்த்துருக்கோம். இப்ப கூட எங்களை பார்த்தா நாங்க எங்க ஊருக்கு போனா ஆட்சி சொல்லும், உங்க அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்க அம்மா ஞாபகமாவே இருக்குடின்னு சொல்லும். நாங்களும் எல்லாரும் ஒரே போலதான் வளர்ந்தோம். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதுல இருக்கு தெரியுமா? தலைக்கு குளிச்சு முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில ஒரு சினுக்கோரிய கொடுத்து வகுடு எடுக்க சொன்னா கொஞ்சம் கூட கை பெசகாம வகுடு எடுக்கணும், எந்த வேலை செஞ்சாலும் முழுமையா செய்யணும்னு எங்க அம்மா சொல்லித்தான் எங்களை வளர்த்தாங்க. இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே. உடனே இவர் நினைச்சு பாத்துக்கிறாரு, கணவர் நினைச்சு பாத்துக்கிறாரு, உண்மைதான். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு 2-3 நாளா அவதான் கோலம் போடுறா. அவ்வளவு நாளா மனைவி பகவதி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா. லோகு 2-3 நாளா அவ கோலம் போடுறா. அக்காக்காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு. அவங்க அத்தை சொன்னாங்களாம், இவன் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க கேட்டாங்க, என்ன அத்தை விலாசமே இல்லாம எப்படி வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா, வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும், வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார். அப்புறம் அந்த பகவதி சொல்றா, இப்படி ஒருத்தர் வளர்த்துட்டோம். ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோயேன், அங்க ஒரு இடத்துல மான் முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன், லோகு நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்ப. உங்க அத்தா
2-3 பிடி புல்ல கொடுக்காம ஓய மாட்டாரு. அது போராத மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார். அந்த கணவர் பதில் சொன்னார், ஆமா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார். உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு. இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம், அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா? நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தான் அண்ணாச்சி எழுதியிருக்காரு. இந்த கதையை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதும்னு நமக்கு தோணுது இல்ல? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன். அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது. மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது. அது மாத்திரமில்ல, சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது. சில கவிதைகள் தான் வாழ வைக்கிறது. இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதினான், வஉசியை செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது. உடனே எழுதினான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற செய்போல் கலங்குவதும் காண்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதினார். அந்த கவிதை எழுதப்பட்டு 110 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. பாரதி உயிரோடு இல்லை, வஉசி உயிரோடு இல்லை. அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. எல்லாம் முடிந்தது. ஆனால் கவிதை முடிவில்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் சொன்ன கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது எப்போதும் நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே வாழ்வதுதான் கவிதை. இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கவிஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எங்கள் பாரதி 39 வயதிலே இறந்து போனான். பாரதியினுடைய கான்டெம்பரரி, அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தாகூர் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலே வாழ்ந்தார். தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது, பாரதிக்கு ஒரு பரிசும் கிடைக்கல. தாகூர் நினைத்தபடி சாந்தி நிகேதனை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளை காலம் தாகூருக்கு கிடைத்தது. பாரதியினுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை. 1-2 நிறைவேறி இருக்கலாம், பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை. இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை. இது எதுவுமே கிடைக்க பெறாமல் 39 வயதில் பாரதி காலமானது யாருக்கு சம்மதம்? கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது. அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. ஒருவேளை அதுவாக இருந்திருக்கலாம், வேற ஏதாவது ஒன்று. சோழனை பார்த்து கம்பன் சொன்னான், மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது. எந்த எழுத்தாளர்? இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன். எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை. அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் வரலாம். புறக்கணிக்கப்படுவது, எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிறார். அந்த நெருப்பிலே வாழ்கிற ஒரு கலைஞனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் போற எழுந்து நின்று விடுவான். போகன் அந்த கவிதையில எழுதுகிறான். போகனும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க, 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. போகன் நண்பரிடம் சொல்லுகிறான், என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தும் என்னுடைய எழுத்திலிருந்தும் வருவது அன்று. புரியுதானுங்க? இந்த கவிஞர்களுக்கு எல்லாமே ஒரு கெத்து இருக்கும் தானே. எங்க அண்ணாச்சிக்கு கிடையாது, மற்றபடி ஒரு கெத்து இருக்கும் தானே. இந்த கவிஞனாலே ஒரு அப்படி பார்க்கிற பார்வை இருக்கும் தானே. என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வருவது அன்று. இப்ப நண்பன் கேட்கிற, அப்புறம் எதுல இருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என் துயரங்களில் இருந்து வருவது, நான் பட்ட துன்பங்களில் இருந்து வருவது, நான் பட்டு கொண்டிருக்கிற துயரங்களில் இருந்து வருவது. உடனே நண்பன் கேட்டான், துயரம் வந்தால் பணிவு தானே வரும்.
அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நல்ல கேள்விதானே. திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழே தானே குனிவான். ஐயா ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா, என்னையும் பார்த்துங்க, இன்னும் தானே குனிவான். துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். அதுக்கு போகன் பதில் சொன்னார், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார். காலனை தன் காலருகே அழைத்து, காலா என் காலருகே வாடா, சற்றே உரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே காலணா கூட இல்லை. என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது. ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞருடைய கவிதை அல்ல. துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு, கவிஞர்களுக்கு, கலைஞர்களுக்கு போகன் தந்திருக்கிற உயிர் சக்தி அது. இந்த ஒரு லைனை மாத்திரம் வச்சுக்கோங்க. துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும். கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எனக்கு அண்ணாச்சியை பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை. இப்ப வீட்டு வாசல்லயே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை என்னைக்காவது ஒரு 30 செகண்டுக்கு மேல நாம பார்த்திருக்கோமா? பிள்ளைங்களையே பாக்குறதுல மரத்தை எங்க பாக்குறதுன்ற ஒருத்தர் திடீர்னு சொல்ற, என்ன விட ஒசரம் ஆயிட்டானேன்னு மகனை பத்தி சொல்றாரு. ஐயோ என்ன விட ஒசரம் ஆயிட்டானே. ஒரே நாள்ல அவன் ஒசறதுக்கு அவன் என்ன மூங்கில் செடியா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு பெரிய ரிஷிங்க, அவரு ஒரு விளக்க உரை பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறார். அதுல ரொம்ப முழுகிட்டார். அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி. இப்ப கூட ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும், நீங்க வீட்லயே மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்கறது அவன் முடிவு பண்ணட்டும் சார், உங்களுக்கு என்ன சார், அப்படித்தானங்க. இவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க, விளக்க உரை, அந்த ஒர்க்கிலேயே முழுகிட்டாரு. அவர் மனைவியை அவர் நிமிந்தே பார்க்கல. அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்கிறார். சாயங்காலம் ஆனா அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பார்க்கிறார், முகத்தையே பார்க்கல. பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு நாள் திடீர்னு விளக்குல திரி இழுத்துருச்சு, வெளிச்சம் கம்மியாயிருச்சு. அப்ப அந்த அம்மா எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியா பார்த்துட்டு கேட்டாரு, அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார். எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது சொல்லிச்சு, நான் தான் உங்க மனைவி, நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேத்துறேன் தினம்னுச்சு. அவர் சொன்னாரா, ஐயோ நான் இவ்வளவு நாள் உன் முகத்தையே பார்க்கலையே, சரி ஒன்னு செய்யற, இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம்னு அந்த அம்மா பேர் பாமத்தின்னு பேர் வச்சாராம். நான் மட்டும் பாமத்தியா இருந்தேன்னா பேரு கீறு வைக்காத, தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திரும்பி கூட நான் கேட்டிருப்பேன். அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நம்ம பார்ப்பதில்லை. மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் மேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன? அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நண்பர்கள், 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. அல்ல ஒருத்தர் நண்பர்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு, நானும் அவளும் போறோம், என் மகன் வீட்டில் இருப்பான், நீ போய் அவனை என் வீட்டில் பாரு. ஏன்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறேன்னு, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இல்லை நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு. என்னப்பா என்ன விஷயம்? என்னப்பா சொல்றது, இந்த கால பசங்களை பத்தி உனக்கு தெரியாதா? 3 அரியர் வச்சிருக்கான்ப்பா. அண்ணாச்சி இந்த கதையை எழுதி 20 வருஷம் ஆச்சு. இப்ப இருக்கிற பையனா இருந்தா 17 அரியர் வச்சிருப்பான். 3 அரியர் வச்சிருக்கான். எனக்கு அவன்கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல.
பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான். 3 அரியர் வச்சிருக்கான். நேரா கேட்க கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு. இப்போ இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சை கேட்பாங்களா? பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை. இன்னொருத்தரோட பையன் நல்ல வேளை அண்ணாச்சி கதை எழுதின ஆளாச்சு. இப்ப நான் என்ன சொல்லியிருப்பான்? உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான்? பூமர். பூமர் அங்கிள் வந்துட்டாரு. அதனால இவர் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல. வீட்டுக்கு போயிட்டாரு. பையன் இருக்கான். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ. மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துருக்கு. பையன் நாகலிங்க பூவையே பார்த்துட்டு இருக்கான். இவரும் பக்கத்துல போய் பார்க்கிறாரு. வாங்க அங்கிள், இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள். மரத்துல இருக்கும்போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்போ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான். பாருங்களேன், அது சுத்தி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன். நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, நாகலிங்க பூவோட பவள மல்லிப்பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்ல, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள். பன்னீர் பூ புஷ்பம் விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும். இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான். வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும். சம்மர்ல, வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும். அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 2 பேரும் பூவை பத்தி பேசுறாங்க. அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், உள்ள வாங்க அங்கிள், வெளியிலே நிக்கிறீங்களே. உள்ள போறாங்க. உள்ள போனா அருணா சாய்ராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. என்ன சொல்லல, இந்த கதை 20 வருஷத்துக்கு மேல. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல. அருணா சாய்ராம பத்தி 2 பேரும் பேசிட்டான். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு கடைசியில, ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன விஷயம்? அந்த பையன் சொல்றான், அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும். இவருக்கு திக்குங்குது. இப்படி தாண்டா அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான். அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா 2 பேரும் மனசுக்குள்ள. அப்படியா, உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே. அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள், நீங்க சொல்லுங்க. என்னப்பா சொல்லணும்? எங்க அப்பாட்ட சொல்லுங்க, 3 அரியர் வச்சிருக்கேன், ஆனா நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க. என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இவர் கேட்கிறாரு, இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாம இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்கிறாரு. சொன்னா கரெக்டு தான். ஆனா இந்த நாகலிங்க பூ, பன்னீர் புஷ்பம், வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிருச்சு. பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா? கல்லூரியில சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு. அதுலலாம் மனசை விட்டுட்டேன். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. எங்க அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள், நான் பொறுப்பில்லாதவன் இல்லை அங்கிள், கொஞ்சம் திசை திரும்பிட்டேன், நான் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்றான். அண்ணாச்சிக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்குறாரு. இதை விட அழகானது இந்த உலகத்துல ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த பையனோட கண்ணில் ஓரமா ஒரு கண்ணீர் துளி வந்ததுல, அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினைச்சுக்கிறார். நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க, பயம்லாம் போயிடும். அண்ணாச்சியனோட வேலை அதுதான். வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, பயங்களை, இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி. ஆனா அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா? அந்த கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா? இல்ல, அது கிடையாது. நமக்கு தெரியும். we know life is not fair. இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இதிலே பொறாமை இருக்கிறது, இதிலே காழ்ப்பு இருக்கிறது, இதிலே பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன, நம்மை சுற்றி கயமை இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சுக்கிட்டா தானே எந்திரிச்சு நிற்க முடியும். எதை பிடிச்சுக்கலாம்னா அவருடைய கவிதையையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான்.
ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஹவு டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இவ்வளவுதான் திருக்குறள். இது ஒரு கவிதையான கவிதை தான். அதான் இது ஒரு ஆணை மாதிரி, இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு. சில பேர் சண்டைக்கு போயிடுவான், அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது, இவன் முதல்ல போயிடுவான். அப்புறம் சண்டை என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும், நம்மால் கீழே கிடப்பான். வள்ளுவர் சொல்றாரு, முட்டா பயல, சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் என்ன யோசிக்கணும் சாமி? முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு. ரெண்டாவது, உனக்கு எவ்வளவு தம் இருக்கு, எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது. உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே, பார்த்திருக்கீங்களா? கட்டத்துறைக்கு பின்னாடி 2-3 பேர் இருப்பாங்கல்ல, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு வயல் இருக்க மாட்டோம், எல்லாரும் ஓடி இருப்பானுங்க. உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்த படையாத்தான் வந்தாங்க, சண்டைக்கு வரியானு அத்தனையும் ஓடி போயிட்டான், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி. யாருடைய துணை? உன்னுடைய துணைவர்கள், அவருடைய துணைவர்கள். எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பானா பேட்டில் ஃபீல்டுக்கு போ, இல்லடா போகாதன்னு. நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல, கஷ்டமா இருக்குல்ல, வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப, அப்படிதானே? என்ன அப்படிலாம் பேசிட்டு அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன். கேட்டிருக்க வேண்டியது தானே, என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க. வீட்டுக்கு போய் ராத்திரி சோத்தை தின்னுட்டு படுக்கும் போது ஐயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல, இன்னுமே தோணி என்ன செய்ய? அங்கெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். அலுவலகத்தில் அவமானம், வியாபாரத்தில் அவமானம், பொது இடங்களில் அவமானம், நெஞ்சம் கொதித்து போகிறது. So life is a battle. வாழ்க்கை என்பது போர். இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதோட ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டா. வைஷாலி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு. அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு. இப்ப அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுத்துல வைஷாலி விளையாட போறா. வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர். உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன். நல்ல விளவிளர்னு 7 அடி இருக்கான். நம்ம பாப்பா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்கு, சின்ன பாப்பா. அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல, எழுதப்பட்ட விதியே, யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை குலுக்கணும். உன்னோட ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும். விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி, கை குலுக்கணும். இது மரியாதை, இது நாகரீகம், இது அடிப்படை. வைஷாலி போன உடனே பட்டுன்னு கையை நீட்டிட்டா. அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல, அந்த ஆப்போனன்ட், அந்த உஸ்பெகிஸ்தான் வீரன், இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல. அப்படியே மூஞ்சியத்து, அவன் லேட்டா வேற வந்திருக்கான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான். வந்து இவன் கை கொடுத்தப்ப மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவன் காய் நகர்த்த ஆரம்பிச்சான். இதெல்லாம் பாருங்க, தற்செயலா நடப்பது அல்ல. நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான், ஒண்ணுங்க எல்லாம் பிளான். இப்படி பண்ணும் போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துரும். அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக டெக்னிக் பாருங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாட போனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கண்ணா பின்னு பேசுவான். எதுக்கு பேசுனா? அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும், காலும் சுருங்கிடும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கேம். உங்களுடைய விரோதிகள் சில சமயம் உங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே, நீங்க எதிரில் வருவீங்க, பார்க்காத மாதிரியே போவீங்களே, உடனே நீங்க வீட்டுல போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்க, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கட்டாயம் அவங்களை கவனிச்சிருக்கான். ஆனா கவனிக்காத மாதிரி போறதுதான் கெத்துன்றதுனாலதான் கவனிக்காத மாதிரி போயிருக்கான், அப்படித்தானே? இதெல்லாம் டெக்னிக்ஸ். வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம்? பேன அழுதுருக்கலாம். நாம இருந்தா ஒருவேளை அழுதுருப்போம், கை கூட கொடுக்கலன்னு, அதனாலதான் தோத்து போனேன். வைஷாலி அதெல்லாம் ஒண்ணும் செய்யல. அவன் முகத்தையே அவ பார்க்கல. அவ பார்த்தது அந்த 64 கட்டங்களை மாத்திரம்தான். அதை மாத்திரமே பார்த்தால் 10 நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க. 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா? இன்னுமே மாப்பிள்ள நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள, நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், வென்று காட்டுவது. அந்த வெற்றி ஈஸியா வராது. வைஷாலி ஜெயிச்சானா ஃப்ளூக்ல ஜெயிக்கல, அவ உழைச்ச உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு, அவ பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு, அது அன்னைக்கு கை கொடுத்தது. அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள்.
ஆனா நான் இங்க பேச வந்து நிறைவா சொல்ல போது இந்த இந்த ஃபைட் நமக்கு தேவை, இந்த பேட்டில்ஸ் தேவையா இருக்கு, இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க. பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குங்க, பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்கு. அவர் தான் எல்லாத்தையும் ரேமன்ஸனுடைய தலைவர் சின்ஹானியா என்கிறவர், அவர் தான் அந்த பிராண்டையே கட்டமைச்சாரு. இன்னைக்கு அவரோட மகன் அந்த வீட்டில் அவரை இருக்க விடாம அவர் ஒரு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாரு, பையன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். இப்படி எல்லாம் இருக்குதானே? வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. போராட வேண்டும், வேற வழி கிடையாது. வாழ்கிற கடைசி நாள் வரை போராடு. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நீ மனிதன், போராடிட்டு தான் இருக்கணும். ஆனா இந்த போராட்டத்திலேயே இருந்து இருந்து இதயம் சுருங்கி விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒன்று, ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை. அது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை. அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும், என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்துக் கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். பாட்டரங்கில் பாவிசைக்கும் பாசமிகு கவிஞர்களை நாட்டமுடன் வரச் செய்து நற்கவிதை அரங்கேற்ற அளித்தது இந்த வாய்ப்புக்கு மனதார நன்றி கூறி கவிதைக்குள் நுழைகின்றேன். குற்றால தேனருவி கொட்டுகின்ற பாவனையில் வற்றாத தமிழாலே வளமான கவி எழுதி பற்றோடு வந்துள்ளேன் கவியரங்க மேடை ஏறி கற்றோரே செவி கேளீர் என் கவிதை தனிமொழி, உண்மைதான் என் கவிதை மரபு வழி மரபு வழி மரபு வழி. தமிழ் வாழ்த்து. பொதிகையில் பூத்த அருந்தமிழே, பூந்தளிரான செந்தமிழே, புதிமகில் புரிந்திடும் நற்றமிழே, நித்தமும் உன்னை பாடிடுவேன் நீங்கா இன்பம் தந்திடுவாய். தலைமைக்கு செந்தமிழ்தாய் பெற்றெடுத்த புதல்வரானவர், செங்கமல மலர் போன்ற இனிமையானவர், பைந்தமிழின் வாசனையை வீசச் செய்பவர், பக்குவமாய் தமிழ் வளர்க்க உறுதி பூண்டவர், சந்தமோடு செய்யுளனை யாத்து தருபவர், தமிழோடு விளையாடும் தகுதி பெற்றவர். சந்தமோடு செய்யுளனை யாத்து தருபவர், தமிழோடு விளையாடும் தகுதி பெற்றவர். தந்திரங்கள் ஏதுமின்றி தமிழை வளர்ப்பவர், தந்திரங்கள் ஏதுமின்றி தமிழை வளர்ப்பவர், தமிழ் செம்மல் பாமணியார் உம்மை வணங்குவோம். அவைக்கு ஆண்டுதோறும் வந்து போகும் அருமை திருவிழா, அரங்கம் நிரம்ப அமர்ந்திருக்கும் புத்தக திருவிழா. வித்தகராய் கூடி வந்து அரங்கம் நிரம்பிட ஆர்வத்தோடு காண வந்த நெல்லை மாந்தரை கவிஞர் கூட்டம் கண் முன்னால் காட்சி தருகிறார். அனுதினமும் வருகை தந்து இங்கே அமருங்கள், வாழ்வினிலை புத்துணர்வு பெற்று செல்லுங்கள், புத்தகத்தை அதிகமாக அள்ளி செல்லுங்கள். அன்று பாப்பா கூடிய செல்வமணி கவிதையை கேட்டோம், இன்று பாமணியார் தலைமையிலே கவிதையை கேட்டோம். விளையாட்டால் நிமிர்ந்து நிற்போம். ஆய கழகில் என்னும் 64 நிலை ஆர்ப்பரிக்கும் பல விளையாட்டு நேகமாக நமது இளைஞர் உள்ளங்களில் வீர நாவதற்கு வழிகாட்டும். பாட்டுக்கொரு புலவன் பாரதியார் தந்த பாட்டை கூர்ந்து கொஞ்சம் பாருங்கள். சின்னஞ்சிறுவர்களை ஓடி விளையாடவும் கூடி விளையாடு என்று கூறினார். சங்க காலம் முதல் இந்த நாட்கள் வரை கணக்கில் அடங்கா பல விளையாட்டு. எங்கு நோக்கினாலும் இளைஞர் பயிற்சி பெறும் வீர விளையாட்டினை காணலாம். தமிழர் திருநாளிலே உலகம் வேந்து நோக்கும் ஜல்லிக்கட்டு என்னும் விளையாட்டு மதுரை அலங்காநல்லூர் வாடி வாசலிலே காலை அடக்குவதை காணலாம். 5 திணைகளிலும் வீர தீர மக்கள் பொழுதுபோக தினம் விளையாடி, காட்டில் வேட்டையாடி, கடலில் சுறா பிடித்து ஒன்று கூடி விளையாடினர். பள்ளி தோறும் உடற்கல்வி ஆசான்களை பாட வேலைக்காக நியமித்து பயிற்சி பல கொடுத்து வெற்றி வாகை சூட போட்டிக்காக தயார் செய்கிறார். விளையாட்டை மேம்படுத்த தமிழகம் நிமிர்ந்து நிற்க அமைச்சர் உண்டு தமிழ்நாட்டிலே. அவரும் மறுபணியால் வீர மாணவர்கள் அதிகமாக உருவாகிறார். உலக போட்டிகளில் நமது வீரர்களும் வென்று பதக்கங்களை குவிக்கிறார். பதக்கம் பெற்றவருக்கு அரசு செய்து வரும் உதவித்தொகை பல கோடிகள். நமது நாட்டிலே விளையாட்டு வகைகளிலே ஓட்டம் எண்ணுவோர் விளையாட்டு
தொடராய் ஓடுவதும் தடையை தாண்டுவதும் தொடர்ந்து ஓடுவதும் விளையாட்டு. நீளம் தாண்டுவதும் உயரம் தாண்டுவதும் நீண்ட காலமான விளையாட்டு. பல்லாங்குழி பலகை பாட்டிமார்கள் கையில் பல ஆண்டுகளின் விளையாட்டு. பளுவை தூக்குவதும் கையால் உயர்த்துவதும் ஒலிம்பிக் போட்டிகளில் உண்டென்று வீர மகளிர் கூட பளுவை தூக்கினால் உலக சாதனைகள் பெற்றுள்ளார். குண்டு வீசுவதும் ஈட்டி எறிவதுமே குதூகலம் நிரம்பின விளையாட்டு. மலையில் ஏறுவதும் சிகரம் தொடுவதுமே மனம் குளிர்ந்த நல் விளையாட்டு. மன்னார் வளைகுடாவில் குற்றால் ஈசுவரன் இலங்கை வரையில் நீந்தி புகழ் பெற்றான். கால் பந்தாட்டங்களும் கைப்பந்தாட்டங்களும் கூடை பந்தாட்டமும் உண்டென்றோ. மட்டை பந்தாட்டமும் இறகு பந்தாட்டமும் மனது குளிர விளையாடலாம். கையில் கம்பெடுத்து சுற்றும் சிலம்பாட்டமும் சங்க காலம் தொட்டு உண்டல்லோ. வம்பு செய்ய வரும் பகைவர் குலை நடுங்க சிலம்பம் ஆடி விளையாடலாம். சுழலாம் வாளினாலே உயிரை பணை வைத்து எதிரி அச்சமுறை சுழற்றலாம். வில்லி நாளை அம்பை தொடுத்து எய்துவிட்டால் விஜயன் போல புகழை அடையலாம். கபடி கபடி என்று குழுவாய் மோதிக்கொள்ளும் ஆண்கள் பெண்கள் தனி விளையாட்டு. அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அதுவே தமிழர் விளையாட்டு. பூமிக்கடியில் தங்கம் தோண்டும் காலம் இதுவல்ல. பூமிக்கடியில் தங்கம் தோண்டும் காலம் இதுவல்ல. ஒலிம்பிக் போட்டியில் உலக நாடுகள் தங்கம் தேடுகிறார். அரசியல் சினிமா இரண்டையும் தவிர்த்து விளம்பரம் எதுவென்றால் அதுதான் விளையாட்டாகும் என்று உலகோர் வியக்கின்றார். விபத்தில் ஒரு கால் இழந்தவர் கூட உயரம் தாண்டுகிறார். தொடர்ந்து பயிற்சி பெற்று முடிவில் தங்கம் வெல்லுகிறார். ஊனமுற்ற வீரர் கூட தொடர்ந்து பயிற்சி பெற்று ஞானமாக ஆடி ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லுகிறார். நமது நாட்டின் இளைஞர் கனவு நல்லதோர் விளையாட்டில் கிரிக்கெட் என்னும் மட்டை பந்தில் தாயகம் பெருமையுறும். கொங்கடி திரிசா ஆட்டத்தில் சிறந்து நாயகியாய் உயர்ந்தார். தேசிய விளையாட்டு போட்டிகளான நீச்சலும் கூடைப்பந்தும் தமிழக வீரர் சுகுவாஸ் ரோஹித் தங்கத்தை அள்ளி சென்றார். உலக தரத்தில் புகழை பெற்ற ஒப்பற்ற விளையாட்டு. உலக தலைவர் பல பேர் விரும்பி ஆடிய விளையாட்டு. மூளைக்கு வேலை தரவல்ல நல்ல சதுரங்க விளையாட்டு. நமது மண்ணில் தோன்றிய பிள்ளை பிரக்ஞான் அண்ணா தான். நமது மண்ணில் தோன்றிய பிள்ளை பிரக்ஞானான் தான். குகேசை வீழ்த்தி சாம்பியன் ஆனதால் நிமிர்ந்து நிற்போம் நாம். குகேசை வீழ்த்தி சாம்பியன் ஆனதால் நிமிர்ந்து நிற்போம் நாம். தேசிய விளையாட்டு போட்டிகள் யாவிலும் வெள்ளியும் வெண்கலமும் பெற்ற வீராங்கனைகளாலே நிமிர்ந்து நிற்போம் நாம். வங்க தேச கிரிக்கெட் அணியை வீழ்த்திய நம் மகளிர். வங்க தேச கிரிக்கெட் அணியை வீழ்த்திய நம் மகளிர் வைஷ்ணவி சர்மா ஆற்றிய பணியால் ஆட்ட நாயகியார். மாரத்தான் என்னும் ஓட்டத்தில் கூட வயதான ஆண் பெண்கள் ஓரத்தில் நடந்து சாதனை புரியும் காட்சியை காண்கிறோம். தேசிய விளையாட்டு போட்டியின் முடிவில் பேட்மிண்டனில் தங்கம். ஆதித்யா சதீஷ் கருணாகரனால் தமிழகம் பெருமையுறும். வெண்கலம் வென்று சாதனை படைத்த அருள்பாலா வர்சினியாம். தமிழகம் பிறந்த வீராங்கனையால் தமிழகம் பெருமையுறும். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தண்ணில் சண்டிகரை சாய்த்த பெருமை தமிழக வீரருக்கு வலிமை சேர்த்ததுவை. தன்னிகர் இல்லா தமிழக வீரர் வீராங்கனைகளினால் விளையாட்டு துறையில் வெற்றியை பெற்று நிமிர்ந்து நிற்போம் நாம். ஆசியா போட்டியில் நம்மவர் ஆடி தங்கம் வெல்லுகிறார். ஒலிம்பிக் போட்டியில் வீரத்தை காட்டி சாதனை படைக்கின்றார். தங்கமும் வெள்ளியும் வெண்கலம் பெற்று பெருமை கொள்வதினால் தங்கமும் வெள்ளியும் வெண்கலம் பெற்று பெருமை கொள்வதினால் உலக அரங்கில் நமக்கே பெருமை உயர்ந்து நிற்கின்றோம். தலைகுனிவான தோல்விகள் ஏதும் இதுவரை வந்ததில்லை. தலைகுனிவான தோல்விகள் ஏதும் இதுவரை வந்ததில்லை. விளையாட்டு துறையில் தன்னிறைவானோம், நிமிர்ந்து நிற்போம் நாம். நன்றி, வணக்கம். அன்னை தமிழ் அமுதத்தை ஊட்டும். அழகு தமிழ் அயற்சியை போக்கும். பொங்கு தமிழ் பூரிப்பை நல்கும். பிள்ளை தமிழ் பேரின்பத்தை கொடுக்கும். கன்னி தமிழ் கனிவுடனே நலம் சேர்க்கும். கரைகண்ட இலக்கிய தமிழ் அறிவுக்கு விருந்தூட்டும். பொதிகை தமிழ் புத்துணர்வோடு வாழ வைக்கும். சங்கத்தமிழ் சரித்திரத்தில் இடம் பிடிக்கும். எங்கள் தாய்மொழியாம் செம்மொழி என்றென்றும் மங்கா புகழ் சேர்க்கும். மதிதனில் நிறைந்து புவிதனில் இறைந்து சபேதனில் உயர்ந்து தனக்கென ஓரிடம் தனித்துவமான தலைமையிடம் கொண்டவள் நம் தாயவள். அவள்தான் அன்னை தமிழவள். அவள் பாதம் வணங்கி போற்றுகின்றேன். எங்கள் கவி மாலையை அவளுக்கு சூட்டி மகிழ்கின்றேன். பொருணை புத்தக திருவிழா. நெல்லை மக்கள் ஊர்கூடி தேர் இழுத்தால் அது ஆணி பெருந்திருவிழா.
பக்திக்கோர் பெருவிழா. 6 மாதம் கழித்து அனைவரும் ஆனந்தமாக கொண்டாடும் பொருணை புத்தக திருவிழா இது அறிவிற்கோர் பெருவிழா. எந்த ஊரில் புத்தக திருவிழா நடந்தாலும் நெல்லையின் எல்லையில்லா பெருமையை அது அடையுமோ? இங்கே படிப்பவனும் அவனே, ரசிப்பவனும் அவனே, அதன் பின் அவைகளை சிந்தித்து புத்தகம் படைப்பவனும் அவனே. இங்கே வாசகன் உருவாக்கப்படுவதில்லை, பிறவியிலேயே உருவானவன். வாசித்தலின் உயர்வை உலகிற்கு எடுத்து கூறுவான். படைப்புகளின் மேன்மையை பாருக்கே பறைசாற்றுவான். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு 10 புத்தகமாவது இடம்பெற்றிருக்கும். பெரும்பான்மையானவரின் இல்லங்களில் சிறு நூலகமே அமைந்திருக்கும். ஆயினும் ஆவல் குறையாமல் புத்தக அரங்கினுள் தனக்கான முத்துக்களை அவன் தேடுவான். ஆனந்தத்தோடு அதை கண்டடைவான். புத்தகத்தின் புது வாசனையை அங்கேயே அவன் நுகர்வான். ஏதோ ஒரு பெரும் செல்வம் கையில் கிடைத்ததென மகிழ்வான். வீடு வந்தவுடன் நேசித்து வாசிப்பான். பின்னர் புத்தகத்தின் பொக்கிஷங்களை திறனாய்வு செய்வான். படைத்தவனுக்கு வேறு என்ன வேண்டும்? புத்தகம் படைத்தவனுக்கு வேறு என்ன வேண்டும்? படித்தலும் படைத்தலும் அவைகளை பகிர்தலும் தானே அறிவின் மேம்பாடு. புதுயுகம் படைக்க புத்தகம் இன்றி புது மார்க்கம் வேறேது? நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க கத்தியின்றி இரத்தமின்றி புத்தியில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த கண்ணியமான பாதையில் இளையோர்களை அழைத்து செல்ல புத்தகங்கள் அன்றி வேறேது? சபையோர் அனைவருக்கும் புத்தக திருவிழா நல்வாழ்த்துக்கள். எங்கள் கவியரங்கை காண வந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் வாழ்த்தி அருள இருக்கும் சான்றோர்களுக்கும் எங்களின் பணிவான தமிழ் மாலை வணக்கங்கள். ஏற்றமிகு தமிழில் யாம் கவிகள் படைத்தாலும் சீற்றமிகு கொண்டு உணர்வோடு அதை வாசித்தாலும் அவைகளை போற்றி மகிழ போன்றோர் இல்லை என்றால் கடலில் கரைத்த காயம் போலே அது வீணாகும் அன்றோ? படைப்பவனை பாங்காக மேடையேற்றி கவிதை படைப்பவனை பாங்காக மேடையேற்றி அவன் படைப்பை ஆவலுடன் செவிமடுத்து அற்புதமாய் அதை ரசித்து பாராட்டி சீராட்டி போன்ற பரந்த மனம் படைத்தவர்களால் தானே முடியும். மீண்டும் கூறுகின்றேன், ரசிக்க நீங்கள் இல்லை என்றால் தமிழ் படைப்பை கொடுக்கும் நாங்கள் இல்லை. தமிழ்நேய நெஞ்சங்களை வணங்கி எனது கவிதையை வாசிக்க துவங்குகின்றேன். கவியரங்க தலைமை வாழ்த்து. பொருணை புத்தக திருவிழாவில் 6ஆம் நாளிலே ஆற்றல் மிகு கொண்டவரின் தலைமையிலே கவியரங்கம் நடைபெறுகிறது. பாக்கள் பல படைத்து மணிமணியாக அவைகளை தொடுத்து அன்னை தமிழுக்கு புகழ் சேர்த்த எங்கள் பெரும் புலவர் பாமணி ஐயாவுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பட்டிமன்றம் என்றால் இவரது பட்டிமன்றம் என்றால் பட்டி தொட்டி எல்லாம் அறியும். சீர்மிகு தலைப்புகளுடன் சிந்தனை தரும் கருத்துக்களுடன் புடைசூழ இவரது படைசூழ கருத்து போர்கள் கலகலக்கும். நேர்மறை கருத்து போர்கள் கலகலக்கும். மேடைகள் அதிரும் வண்ணம் அற்புதமாய் அழகழகாய் இலக்கிய செறிவுடன் இதிகாச பொருளுடன் இன்றைய அனுபவங்களுடன் இவர் சொல்லும் தீர்ப்புக்கு 8 பட்டியும் தலைவணங்கும். நடுவராய் இருந்து நடுநிலையாய் நின்று நல்லதொரு தீர்ப்பு விளங்கும் நயமிகு பேச்சாளர். இன்று எங்கள் படைப்பை யாம் வழங்க அதை வாழ்த்தி பாராட்டிட நடுநாயகமாக அமர்ந்து நல்வாழ்த்துக்களை தந்து சீர்மிகு கவியரங்கை சிறப்பாய் நடத்திடவே பாங்காய் அமர்ந்திருக்கும் எங்கள் பாமணி ஐயாவை வணங்குகிறோம். ஏமா இப்பந்தான் தலைமை வாழ்த்துக்கே வரீங்களா? 8 பக்கம் இது வரைக்கும் 8 பக்கம் வாசிச்சாச்சா? சரி, இனி இருக்கிறத கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஆய கலைகள் இவற்றால் நிமிர்ந்து நிற்போம் கலை பெருக்கத்தால். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை கலைவாணி என்று அருள் என்றென்றும் நம் அனைவருக்கும் கைகூடி வரும். நதிக்கரையோரத்தில் மனிதன் நாகரிகத்தை கற்றுக்கொண்டான். அதைத் தொடர்ந்து மண் திருத்தி களனி வயல் அமைத்தான். மரம் அறுத்து ஏற்படைத்தான். நீர் பெருக்கி பயிர் வளர்த்தான். நெல்லறுத்து உலகிற்கு உணவளித்தான். பாரோர்க்கு பசிப்பினி போக பாங்காங்க விவசாயம் புரிந்தான். மனிதன் கற்றுக்கொண்ட முதல் விஞ்ஞானமும் முதல் கலையும் இன்று வரை முதன்மை கலையும் விவசாய கலைதான். ஐயாரெட்டு முதல் சீரக சம்பா வரை கேப்பை கம்பு முதல் சிறுதானியம் அத்தனையும் சீராக பயிரிட்டு நெல்வேலி போட்டு காத்து வரும் நெல்லையப்பருக்கு படைத்து பூமியே எங்கள் சாமியாக தாமிரபரணியே எங்கள் தெய்வமாக அகத்தில் நிறைத்து செகத்தில் சிறப்பாக செய்து வரும் விவசாயத்தால் தலைநிமிர்ந்து நிற்கிறோம். சிற்பக்கலை சிற்பக்கலைகளில் சிகரங்களை தொட்டோம். ஆலயங்களை வானுயர எழுப்பி சிற்பம் பல செதுக்கியே உருவாக்கினோம். கல் தூண்களை கச்சிதமாகவே நிலைநிறுத்தினோம். உளிகளால் பல அற்புதங்களை நிகழ்த்தினோம். கல்லிலே கலைவண்ணம் கண்டோம். கலைகளிலே தனித்துவமாய் வென்றோம்.
சிற்பக்கலை எனும் ஒப்பற்ற கலையால் சீர்மிகு பண்பாட்டினை உலகோருக்கு உரைத்தோம். இதையும் இன்றளவும் இளைய தலைமுறையினர் கண்டு வியக்கும் ஒளிகொண்டு உன்னதம் படைத்த சிற்பக்கலையால் நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். பேச்சுக்கலை. இறைவனின் மொழி மௌனமாக இருந்தாலும் மனிதர்களின் மொழி அவரவர் தாய்மொழிதானே. உள்ளத்தின் உணர்வதனை உதடுகளின் மூலமாக தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்பும் கலைதான் பேச்சுக்கலை. அன்பாலும் பண்பாலும் பக்குவமாய் பேசும் கலை. விடுதலையை விரும்பி நெருப்பு வரிகளை சுமந்து விருப்பு வெறுப்பியின்றியே இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து சுதந்திர வேள்வியை நடத்தியது பேச்சுக்கலையால் அல்லவா? பெண் விடுதலையை பாருக்கே உரைக்கும் வண்ணம் பாங்காக உரைத்தது நம் பாரதி அல்லவா? சிறுக சிறுக உண்டியலில் சேர்க்கும் காசு நாட்கள் பல கடந்த பின்பு மதிப்புமிக்கு சேமிப்பாய் மாறுவது போல சிறுக சிறுக நீ பயின்று சொற்களை எல்லாம் அழகாய் கோர்த்து உயிரெழுத்து மெய்யெழுத்தை உயர்வாக உச்சரித்து பழக பழக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் எனும் பழமொழியே மெய்யாகும். செம்மொழி எனும் நம் மொழியால் பாருக்கே நல்லதொரு எடுத்துக்காட்டானோம். பேச்சுக்கலையால் இன்றளவும் நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். மூச்சுக்கலை. உள்வாங்கிய மூச்சு அப்படியே நின்றால் போச்சு. இடகளை பின்களை இயல்பாக இயங்கும் உயிர் மூச்சை சுழுமுனி நாடையில் சீராக இயங்கச் செய்தால் இச்சகத்தையே வசப்படுத்தலாம். வாழ்வாங்கு வாழலாம். ஆயுள் பெருக்கி ஆரோக்கியமாக வாழ ஆசனங்களோடு மூச்சு பயிற்சியும் செய்து வந்தால் பிரபஞ்ச ஆற்றலை நீ பெறலாம். மெய்யறிவில் நீ உயரலாம். மனதினில் அமைதியை உணரலாம். ஏன் இறைவனையே நீ காணலாம். நம் மண்ணில் வாழ்வாங்கு வாழும் சித்தர்களின் கலைதான் இந்த மூச்சுக்கலை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள ஆகாச காற்று. நம் உடலுக்குள் அதுவே மூச்சுக்காற்று. பிராணாயாமத்தை உலகிற்கே அளித்த நம் முன்னோர்களின் மூச்சுக்கலை. காயகற்பம் எனும் சித்தர்களையால் நீண்ட ஆயுள் பெறலாம். வாழ்வாங்கு வாழ்ந்து வளம் பெறலாம். ஆயுள் வளர்க்கும் அற்புத கலையாம் உயிர் வளர்க்கும் உன்னத கலையால் உலகளவு நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். யோகக்கலை. மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். மனவளக்கலை பயிற்சியால் பாருக்கே அளித்தார் வேதாத்ரி மகரிஷி. மனதின் இருப்பையும் இயல்பையும் அறிய அதனை ஒருநிலைப்படுத்தும் கலையே யோக கலையாம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என தெளிவாக எடுத்துரைத்தார் திருமூலர். உள்ளுக்குள் உறங்கும் உன்னத சக்தியை உன் உள்ளுக்குள் உறங்கும் உன்னத சக்தியை உசுப்பிவிடும் நுண்கலையே யோகக்கலை. உன்னில் அடங்கி உயிரில் ஒடுங்கி புருவ மத்தியில் மனதை நிறுத்தி புள்ளி வடிவில் நீ ஒடுங்கினால் இப்புவியையே நீ வசப்படுத்தலாம். ஏழுலகையே நீ ஆளலாம். அமர ஒரு இடம், அமைதியான மடம், அடங்கி பாரு அதன் பின் அறிவாய் உன்னுள் உள்ள ஒருவனை, உனக்கு நீயே முதல்வனாய். ஊருக்கே நல்லதொரு தலைவனாய் இளையோர்களுக்குள் மாற்றமும் ஏற்றமும் ஏற்படுத்தும் ஈடிணையாத ஏகாந்த கலையாம். யோகம் பல சேர்க்கும் யோக கலையாம். யோகம் எனும் பெருங்கலையால் நாம் பெருமையுடன் நிமிர்ந்து நிற்கின்றோம். ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நெசவுக்கலை. ஆள்பாதி ஆடை பாதி என முன்னோர் மொழிந்ததற்கேற்ப நதிக்கரையில் நாகரிகம் வளர்ந்தது. மனித குலத்தின் நாகரிகம் உயர்ந்தது. நெசவுக்கலையால் என்றால் அது மிக இல்லை. பருத்தி பயிரிட்டு அது பூவாகி காயாகி வெடித்திட்டு அதில் பக்குவமாய் பாங்குடனே நூல் எடுத்து வண்ணங்கள் பல சேர்த்து எண்ணங்கள் நிலை கொண்டு நேரிலை நூற்கொண்டு ஊடிலை பாவினால் துணி நெய்து தன்மானம் காத்திட கச்சிதமாய் கண்கவர்கள் ஆடைகள் தைத்திட நெசவாளர் நூற்கும் கைத்தறி ஆடைக்கு இங்கு நிகரேது நீ சொல்லு. கால்களால் தாளமிட்டு கைகளால் நடனமிட்டு நாவால் பாட்டிசைத்து மகிழ்வுடனே நெசவு செய்யும் நெசவாளர்களின் நூற்புக்கலை போல உயர்வான கலைகள் தான் இங்கு ஏது. வெயிலுக்கு ஏற்ற வண்ணம் குளிர்ச்சியாய், மழைக்கு ஏற்ற வண்ணம் கதகதப்பாய், உடலுக்கு ஏற்ற வண்ணம் எளிமையாய், விசேஷங்களுக்கு ஏற்ற வண்ணம் பட்டாடையாய். வேட்டியும் சேலையும் நம் தமிழர் பண்பாடாம். அதை சீராக நெய்து தரும் நெசவாளர்களின் அற்புதமாம். கூரை சேலை தாய்மாமன் பரிசு சேலை, பிறந்த வீட்டு பெருமை பேசும் சீர்ச்சேலை, புகுந்த வீட்டில் கணவன் தரும் அன்பு சேலை, அந்த அன்பால் விளைந்த மழலையை தூங்க வைக்கும் தொட்டில் சேலை, 60 வயதினில் மணிவிழா காணும் போதும் உடன் பிறந்த அண்ணன் தரும் பாச சேலை, பெண்களோடு ஒட்டி உடலோடு ஒட்டி உறவாடும் உன்னத சேலை, கற்பு நெறி காத்திட்டு கண்ணகியாய் வாழ்ந்திட இம்மண்ணின் மங்கையர்க்கு நெசவாளி நெய்திடுவார் மகிழுடனே. பலவண்ண சேலைகளைத்தான்
தமிழனுக்கு ஒரு வேட்டி போதும் மானம் காக்க, பீட நடை போட்டு நீ பெருமையுடனே வலம் வந்திட, மருமகன் பிறந்தா தொட்டில் கட்டிட, மருமகள் சமைந்தால் கூரை அமைத்திட, மல்லுக்கட்டும் ஜல்லு கட்டி விளையாட்டில் வீரத்தை நிலைநாட்டிட, தார்பாய்ச்சி நீ எடுப்பாய் கெட்ட, வெற்றியும் நமக்கு எளிதாய் கிட்ட, தன்னம்பிக்கை தரும் நல்ல அடையாய், தமிழர் பண்பாட்டின் தனித்துவமாய், தரணி போட்டும் நெசவாளர்களின் நெசவுக்கலையால் தன்மானத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இப்படி பல கலைகளின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றொரு நாள் போதுமா தமிழரின் கலைகளை பற்றி பேச? இன்றொரு நாள் போதுமா? கலைகளினால் நம் கவலை போகும், அறிவு மேம்படும், ஆற்றல் கூடும், மனதில் வாட்டம் போகும், எதிலில் நாட்டம் கூடும், மனம் ஓர்மை பெறும், வாழ்வு சீர்மை பெறும், பொருளாதார மேம்பாடும் ஏற்படும். வீடும் நாடும் வளர்ச்சி பாதையில் செல்லும். கலைகளின் பெருக்கத்தால் வாழ்வாங்கு வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி.